வணக்கம். கார் இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்குமே இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை நேத்ரா டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நேத்ராவினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக கிறிஸ்து இந்த பிறப்பினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைவருக்குமாக கொண்டு வந்திருக்கின்ற நிகழ்ச்சியாகவே அமைந்திருக்கின்றது இறைப்பாளன் பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சி. ஆகவே இந்த இறைப்பாளன் சிறப்பு நிகழ்ச்சியிலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய தாற்பரியங்கள், இதனுடைய வரலாற்று பின்னணி, அது மாத்திரமன்றி நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இருக்கின்ற இந்த முக்கியமான அடையாளங்கள், இப்படியாக பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியிலே நம்மோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர், கண்டி குருத்துவ கல்லூரியினுடைய விரிவுரையாளரும், அத்தோடு பொருளையில் அமைந்திருக்கின்ற எக்வைன்ஸ் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், அத்தோடு அருட்செல்வியர் கல்லூரியினுடைய விரிவுரையாளருமான அருட்தந்தை ரெஜினால்ட் அவர்கள் இந்த வழி நம்மோடு இணைந்திருக்கின்றார். பணிவன்போடு கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் ஃபாதர், இனி கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த கழகத்தில் நாங்கள் நேர்காணுகின்றோம். சராசரியாக 2 வருடங்கள் கடந்து விட்டது. இப்படியாக நாங்கள் நேர்காணல் நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இந்த கொண்டாடுகின்ற இந்த காலங்கள் 2-3 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் மீண்டும் இந்த கிறிஸ்துவினுடைய ஒளியை நாங்கள் காணுகின்றோம். மக்கள் மத்தியிலே மீண்டும் அந்த குதூகல மகிழ்ச்சி, அக்களிப்பு, ஆரவாரத்தை நாங்கள் காணுகின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய அந்த இறையியல் பின்னணி தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா ஃபாதர்? ஆம் ஜெகன். கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய இறையியல் என்று சொல்லிக்க எங்களுக்கு தெரியும், எந்த மதங்களை நாங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு மதமும் கூறுவது என்னவென்றால் இறைவன் அன்பே உருவானவர். அதனை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு மதங்களுடைய படிப்பினைகளும் அமைந்திருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவ மறையை நாங்கள் சற்று உற்று நோக்குவோமே ஆனால் இந்த இறை அன்பு மிகவும் மும்முரமாக தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதையும் காணுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் சொல்லுகின்றோம், இறைவன் மக்களை அன்பு செய்தார். இந்த மக்களை அன்பு செய்த இறைவன் எவ்வாறு அன்பு செய்கின்றார் என்றால், நம்மை போன்று இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து, நம்மை போன்று 33 வருடங்கள் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, மரித்து உயிர் தெழுந்து நமது மொழி பேசி நாம் எல்லோரும் எந்த விதமாக மீட்படைய வேண்டும் என்ற இறை செய்தியை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே இந்த கிறிஸ்தவ மறையிலே இறைவன் மேலிருந்து நம்மை மீட்கவில்லை, மாறாக இந்த உலகத்திலே பிறந்து நம்மோடு நாமாக வாழ்ந்து நம்மை அன்பு செய்து அவர் மீட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. இந்த மீட்பின் செய்தியின் அடிப்படை அமைப்பாக அமைவதுதான் அவருடைய பிறப்பு. ஏனென்றால் இறைவன் தாமே மனித உருவெடுத்து பிறந்து நமக்காக வாழ்ந்து மடிந்தார், நமக்கு மீட்பையை தந்தார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதுதான் இந்த கிறிஸ்மஸ் விழாவின் அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது. இதனைத்தான் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடும் பொழுது மிகவும் மும்முரமாக இறைவன் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்தார், எம்மோடு வாழ்வதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற நினைவை நாங்கள் அடுத்தடுத்து கொண்டாடுகின்றோம். ஃபாதர், அதே போல் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நாடளாவிய ரீதியில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்ற ஒரு விடயம்தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாலே நாங்கள் காணுகின்ற முக்கியமான சில பொருட்கள் அல்லது முக்கியமான சில அடையாளங்கள். ஆமாம், அதனுடைய பின்னணி அது எப்படி உருவானது, குறிப்பாக நாங்கள் இந்த பார்க்கின்ற இந்த கிறிஸ்மஸ் அடையாளங்கள் நமக்கு சொல்லி தருகின்ற விடயங்களை பற்றி பார்க்கலாமா? ஆமாம், அடையாளங்கள் என்று சொல்லிக்க நாங்கள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காண்பது தான், கிறிஸ்மஸ் காலம் நெருங்கிவிட்டால் கார்த்திகை திங்கள் 1ஆம் தேதியை அவர்கள் தொடங்கி விடுவார்கள் இந்த அடையாளங்களை வெளிக்காட்டுவதற்கு. முக்கியமான அடையாளமாக விளங்குவது என்னவென்றால் மாடடை குடி. அதே போன்று அதற்கு பக்கத்திலே ஒரு நீண்ட கிறிஸ்மஸ் மரத்தையும் வைத்து விடுவார்கள். இந்த மாடடை அடையாளம், மாடடை குடிலின் அடையாளம் நமக்கு ஒரு ஆழமான கதையை எடுத்து சொல்லுகின்றது. என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் எந்த விதமாக இறைவன் மக்களோடு தொடர்பு கொண்டார் என்று. ஆரம்பத்திலே சமூகத்தின் தலைவர்கள் வழியாக, அன்றேல் அரசர்கள் வழியாக, அன்றேல் நீதியரசர்கள் வழியாக, அதே போன்று இறை வாக்குரைப்பவர்கள் வழியாக எல்லாம் தமது பிரசன்னத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றனர், தமது செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றனர். ஆனால் இப்படியாக இறைவன் அவர்களுக்கு சொல்லிய பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று கூறிய பொழுது, அவர்கள் எண்ணியது என்னவென்றால், எவ்வாறு
பழைய ஏற்பாட்டிலே அந்த சக்தி வாய்ந்த அரசர்கள் தோன்றினார்களோ அதே விதமாக கிறிஸ்துவும் தோன்றுவார் என்று எண்ணினார்கள். தாவீதரசன், சாலமோன் அரசன் நிச்சயமாக தாவீதரசன், சாலமோன் அரசன் இவர்களை போன்று மிகவும் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு அரசனாக கிறிஸ்து தோன்றுவார் என்று மக்கள் ஒரு பிழையான கருத்தை கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே தான் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக கிறிஸ்து ஒரு எளிய நிலையிலே ஏழ்மையின் வடிவம் பூண்டு மாடடை குளிரிலே பிறப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எதனை சுட்டி காட்டுகின்றது என்றால், கிறிஸ்து திட்ட தெளிவாக தன்னுடைய பிறப்பு வழியாக காட்டும் செய்திதான் அல்லது சொல்லும் செய்திதான், நிச்சயமாக நான் உங்களுக்கு மீட்பை அருளுவேன், ஆனால் என்னுடைய மீட்பு உலகளாவிய ரீதியாக இராது, மாறாக அது ஆன்மீக ரீதியாக அமைந்திருக்கும். உங்களிடம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமான மீட்பை பெற்று தருவதற்காகவே நான் பிறக்கின்றேன். ஆகவே அவர் கூறியது மாத்திரமல்ல, ஏனைய அரசர்களைப் போன்று தான் அரசனாக பிறக்க மாட்டேன் என்று கூறியது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை செய்தும் காட்டினார். எனவே தான் பிறப்பதற்கு தானும் அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய கிறிஸ்து பிறப்பதற்கு தானும் ஒரு இடம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது மாடடை குடிலை அவர் தேர்ந்தெடுத்து அதிலே பிறக்கின்றார். ஏன் அப்படியாக ஒரு மாடடி குடிலை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு உலகத்தை படைத்த இறைவனுடைய மகன், அவருடைய பிறப்பு, அதே போல் நீங்கள் ஏற்கனவே சொல்வது போல மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு மன்னராக வருவார், ஒரு அரசராக வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு. இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் ஏன் இந்த மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் ஃபாதர்? ஆம் ஜெயமன், நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியதை போன்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார். அதாவது அரசருக்கெல்லாம் அரசனாகிய இறைவன் தம்மையை முற்று முழுதாக வெறுமையாக்கி ஒரு சாதாரண மகனை போன்று இந்த உலகத்திலே பிறந்து தன்னுடைய பணி ஆன்மீக பணி என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நீங்கள் என்னிடத்திலே அரச பலத்தையோ அன்றைய அரசு பின்னணியையோ எதிர்பார்க்கக்கூடாது. நான் உலகளாவிய ரீதியிலே ஒரு அரசனாக இங்கு பிறக்கவில்லை, மாறாக உலகளாவிய ரீதியிலே ஒரு ஆன்மீக அரசனாக நான் பிறக்கின்றேன். எனவேதான் இந்த எளிமைத்தனத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக என்னுடைய பிறப்பு, என்னுடைய வருகை, என்னுடைய செய்தி எல்லாம் அரசர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு செய்தியாக அமையப் போகின்றது என்பதை எடுத்துச் சொல்லுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எளிமை வடிவத்திலே பிறந்து நான் ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கிய ஆளுவர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லுவதற்காக நான் பிறந்திருக்கின்றேன் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். ஆகவேதான் அந்த மாடடை தொழிலில் குடிலில் அவர் பிறக்கின்றார். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மாடடி குடிலாக இருக்கலாம், ஒரு மாட்டுத் தொழுவமாக இருக்கலாம், கண்டிப்பாக இடையர்கள் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற இந்த குடிலில் இந்த இடையர்களை அங்கே வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? இதை அது தெளிவுபடுத்துகிறது. ஆம், இதுவும் இந்த எளிமைத்தனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நாங்கள் மாடடை அந்த குடிலிலே காணும் பல உருவங்களை பார்க்கின்றோம். என்ன அதில் முதலாவதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்மனஸ் என்று சொல்லுவோம், அல்லது இறை தூதுவர் என்று நாங்கள் சொல்லுவோம். அவருடைய உருவம் அங்கு மேலே கொழுவப்பட்டிருக்கு. அதில் அவர் சொல்லும் செய்தி, அவர் இயேசு பிறந்த பொழுது அவர் ஏழை எளிய இடையர்களை தேடி சென்று என்ன சொல்லுகின்றார்? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் பூவிலகில் நன்மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக என்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார். இதனைத்தான் அவர் கருத்திலே தாங்கிய வண்ணமாக அங்கு கொழுவப்பட்டிருக்கும் குளோரியா இன் எக்ஸெல்சிஸ் டேயோ என்ற லத்தீன் மொழிகளை தாங்கிய வண்ணமாக அவர் அங்கு அதனை பிடித்து கொண்டிருப்பார். அப்போ இவர் இந்த இறை தூதன் கிறிஸ்து பிறந்த செய்தியை முதலாவதாக யாருக்கு சொல்லுகின்றார்? இந்த ஏழை எளிய இடையர்களுக்கு சொல்லுகின்றார். இந்த இடையர்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சமூகத்திலே ஒரு ஒதுக்கப்பட்ட குழுவினர்களாக இருக்கின்றார்கள். சமூகத்தவர்களோடு சேர்ந்து வாழ்வது கிடையாது. காட்டிலே இருக்கின்றார்கள், மிருகங்களோடு சேர்ந்து வாழ்கின்றார்கள், அவர்கள் எதுவிதமான கவனிப்பு மற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஏழைகளை தேர்ந்தெடுத்து முதல் முறையாக இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாக உங்களை போன்றவர்களை தேடித்தான் இறைவன் இந்த உலகம் வந்திருக்கின்றார். யார் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, அடக்கி ஆளப்பட்டவர்களாக, அடிமைகளாக இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுமா போன்று அந்த கிறிஸ்து பிறந்த செய்தி இந்த தூதுவரின் மூலமாக இடையர்களுக்கு சொல்லப்படுகின்றது. இது வேதாமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அந்த மாடடை குடிலிலே இந்த இடையர்கள் இருக்கின்றார்கள், அந்த இறை தூதுவர் இருக்கின்றார். அவர்களுக்கு கிடைத்த செய்தியை வெளிக்காட்டும் முகமாக அப்படிப்பட்ட உருவகங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஃபாதர், அதே போல் நாங்கள் பார்க்கின்ற மற்றொரு அடையாளம் தான் இந்த வால் நட்சத்திரம். ஆமாம், அதனுடைய பின்னணியும் அது சொல்லித் தருகின்ற அர்த்தத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? வால் நட்சத்திரம் நிச்சயமாக வரலாற்றிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. உலகிலே முக்கியமானவர்கள் தோன்றிய பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் வானிலே தென்பட்டதாக நாங்கள் வானசாஸ்திர விஞ்ஞானிகளினுடைய அறிக்கைகளின் மூலமாக அறிய வருகின்றோம்.
அதே போன்று கிறிஸ்து பிறந்த பொழுதும் இவர் முழு உலகிற்குமே ஒளியாக இருக்கின்றார், மீட்பனாக இருக்கின்றார், ஒரு புதிய வாழ்க்கையை மக்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார், இறைவனுடைய மகனாக இருக்கின்றார், இறைவனுடைய தூதுவனாக இருக்கின்றார் என்று கூறுமா போன்று முழு உலகம் பிறப்போகும் அந்த மீட்பை உலகிற்கு எடுத்து காட்டுமா போன்று அந்த செய்தியை சொல்லி காட்டும் ஒரு அடையாளமாகத்தான் இந்த காமெட் என்று அழைக்கப்படும் அண்டேல் வால் நட்சத்திரம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இதுவும் அந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இன்று எத்தனையோ பேர்கள் இப்படிப்பட்ட நல்ல ஒளியை அணைப்பதற்காக தேடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கிறிஸ்து பிறந்த காலத்திலும் ஏரோதன் மன்னனுடைய காலத்திலும் இந்த ஞானிகள் கிறிஸ்துவை தேடிக்கொண்டு போய் அவரிடம் கேட்ட பொழுதும் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் அவரை கண்டதன் பிற்பாடு இதன் வழியாக வந்து என்னிடம் சொல்லுங்கள் அவர் எங்கு பிறந்திருக்கின்றார் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவராக இருக்கவில்லை, மாறாக அந்த கிறிஸ்து எனக்கு மேற்பட்டவராக வந்து விடுவாரோ என்றெண்ணி அவரை அழிப்பதற்காகவே தான் தேடிக்கொண்டிருந்தார். அதே போன்று இந்த கிறிஸ்து ஒரு நல்ல தொழிலை, நல்ல செய்தியை கொண்டு வந்தமையினால் இன்றும், அன்று மாத்திரமல்ல இன்றும் அந்த கிறிஸ்துவை ஒழித்து விட வேண்டும், அந்த கிறிஸ்துவ மறையை தட்டி நாங்கள் கழித்து விட வேண்டும் என்றெல்லாம் பல கோணங்களிலேயும் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுபவர்களை இன்றும் நாங்கள் காணக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவனுடைய வருகையை மும்முரமாக எடுத்துச் செல்லும் ஒரு அடையாளமாக, சிறப்பு அடையாளமாக இந்த வால் நட்சத்திரம் விளங்குகிறது. அதே போலத்தான் ஃபாதர் நாங்கள் பார்க்கின்றோம், இப்பொழுது எல்லா இடங்களிலுமே இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து இந்த கிறிஸ்மஸ் மரத்தை நாங்கள் காணுகின்றோம். இது அலுவலகமாக இருக்கலாம், ஏன் எங்களுடைய கலையகமாக இருக்கலாம், ஏனைய விற்பனை நிலையங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், இப்படியாக எல்லா இடங்களிலும் நாங்கள் கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்கின்றோம். அதே போல் சில வெளிநாடுகளிலே அதிக அளவிலே விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு பொருட்களாக இந்த கிறிஸ்மஸ் மரம் இருப்பதாக அறிக்கைகளில் சொல்லுகின்றன. இதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பு அங்கே மாட்டுக்குடிலில் இடம்பெறுகிறது. நிச்சயமாக நாங்கள் அதனுடைய அடையாளமாக நாங்கள் இப்பொழுது இங்கே கிறிஸ்மஸ் என்றால் இங்கே கிறிஸ்மஸ் மரத்தை வைக்கின்றோம். என்ன தொடர்பு ஃபாதர்? ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் மரம் என்று சொல்லிக்க அது ஒரு வெளி அடையாளமாக கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு அடையாளம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாடடை குடிலை பார்க்கும் பொழுது அது இருக்கும் உருவங்கள் கிறிஸ்து பிறப்பாக இருக்கலாம், கிறிஸ்துவனுடைய பிறப்பு வடிவமாக இருக்கலாம், அந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வகையில் இருக்கிறது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக அந்த கதையை சொல்லுகின்ற அந்த கதை எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வால் நட்சத்திரம் பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இன்னும் அந்த இடையர்கள், இறை தூதுவர்களை பற்றி வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே மரியாள், சூசை இருந்தார்கள் என்றெல்லாம் அங்கு சொல்லப்படுகின்றது. அந்த கதை மாடடை குடிலிலே, அதாவது வேதாகம கதை மாடடை குடிலிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வேதாகமத்திலே எங்காவது இந்த மரத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அப்படியாயின் இந்த மரம் எங்களுக்கு சொல்லும் செய்தி என்பது எத்தனையோ பேருடைய உள்ளத்திலே எழும் ஒரு ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது, ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த மரம் எதனை குறித்து காட்டுகின்றது என்றால், நீங்கள் சொன்னது போல இந்த மரத்தை இன்று அதிகமானவர்கள் வாங்குவார்கள். நாங்களும் ஆலயங்களிலும் திருவேளைகளில் இதனை வைத்து மகிழ்ச்சியோடு அதனை கொண்டாடுவது வழக்கம். இது வேதாகமத்தில் குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதாவது இந்த சைப்ரஸ் மரம் எப்பொழுதுமே பச்சை பசேர் என்ற நிலையை கொண்ட ஒரு மரமாகவே தான் இருக்கும். இந்த பச்சை நிறம் எங்களுக்கு எதனை குறித்து காட்டுகின்றது என்றால் உயிர்ப்பை, உயிருள்ள தன்மையை குறித்து காட்டுகின்றது. அதாவது அது பட்டு போனால், எந்த ஒரு மரக்கிளையாவது பட்டு போனால் அதுக்கு பச்சை நிறம் இருக்காது. ஆனால் இந்த சைப்ரஸ் கோடை காலமாக இருந்தால் என்ன, மாரி காலமாக இருந்தால் என்ன, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு பச்சையாக இருக்கும். ஆகவே இந்த பச்சை நிற மரத்தை அதற்கு பக்கத்திலே வைத்து கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லிக்கொள்ள அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்களுடைய கிறிஸ்து, எமக்காக பிறந்த கிறிஸ்து எப்பொழுதும் வாழ்பவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே முடிவு கிட்டாது. அவர் எப்பொழுதும் இருப்பவர், எங்களை பாதுகாத்து பராமரிப்பவர், எமக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்த உலகத்திலே வந்து 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து மடிந்தாலும் தொடர்ச்சியாக எம்மோடு இருக்கின்றார். அதனைத்தான் நாங்கள் இமானுவேல் என்று சொல்லுகின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் நாங்கள் பார்க்கின்றோம், அரசர்கள் இறைவனின் பிரதிநிதிகளாக இருந்த பொழுது அவர்களையும் இமானுவேல் என்று அழைத்த காலமும் உண்டு. அதே போல ஆனால் அவர்களுடைய அரசாட்சியெல்லாம் ஒரு காலத்திலே முடிவடைந்து விடுகின்றது. ஆனால் இறுதியாக இறைவன் நமக்கு கொடுத்த இமானுவேல், அந்த கடவுள் நம்மோடு என்பவர் தான் கிறிஸ்து.
அந்த அரசாட்சிக்கு முடிவே கிடையாது. அது எப்பொழுதுமே தொடர்ச்சியாக நடைபெறும். எனவேதான் அவர் பிறக்கும் பொழுதும் இவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லப்பட்டது நமக்கு தெரியும். அதே போன்று அவர் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்ததின் பிற்பாடு தன்னுடைய சீடர்களை அனுப்பும் பொழுதும் கடைசியாக என்ன சொன்னார்? சென்று உலகெங்கும் எனது மறையை போதியுங்கள், அஞ்ச வேண்டாம், நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றேன். இமானுவேல். ஆகவே இந்த கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்கு முடிவே கிடையாது. கிறிஸ்துவனுடைய அரசாட்சி எப்பொழுதுமே பச்சை பசையர் என்ற அந்த உயிருள்ள அரசாட்சியாக இருக்கும். அதனை குறித்து காட்டும் முகமாகவே தான் இன்று இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் பக்கத்தில் வைத்து அழகாக அலங்காரம் செய்து அந்த மாடடை குடிலை நாங்கள் அழகுபடுத்துகின்றோம். அதற்கும் வேதாகமத்துக்கும் எது விதமான சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் இந்த மாடடை குடில் சொல்லும் கதையை அந்த மரத்தின் வழியாக இன்னும் ஒரு விதத்திலே அந்த உயிர்த்தன்மையை எடுத்துக்காட்டும் ஒரு செய்தியாக இந்த மரம் அமைந்திருக்கின்றது. ஃபாதர், அதே போல் நான் கேட்க மறந்த ஒரு விடயம், இந்த மாடடை குடிலிலே, இந்த மாட்டுத் தொழுவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் 3 அரசர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஆமாம். இப்போ மாட்டுத் தொழுவம் என்கின்ற பொழுது அங்கே ஆடுகளும் ஏனைய உயிரினங்களும் அங்கே இருக்கலாம். ஆனால் இந்த 3 அரசர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு ஒட்டகத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது எதனை அடையாளப்படுத்துகிறது ஃபாதர்? இதில் இந்த 3 அரசர்கள் என்று சொல்லிக்க ஜேபன், 3 அரசர்களுடைய பெயர்களை நாங்கள் இவ்வாறு சொல்லலாம். பெலிச்சோர், மெல்கியோ, பால்தசா. சரியோ? இந்த 3 அரசர்களில் ஒருவர் ஆசியாவிலிருந்து செல்கின்றார், இன்னும் ஒருவர் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகின்றார். அந்த 3 உருவங்களை பார்த்தீங்களா? அதில் ஒருவர் கருப்பாக இருப்பார், இன்னும் ஒருவர் பொது நிறமாக இருப்பார், மற்றது இன்னும் ஒருவர் ஐரோப்பாவிலிருந்து வருகின்றார் என்று சொல்லப்படும். அவர் தான் அந்த வெள்ளையாக வைக்கப்பட்டிருக்கும் உருவம். அப்போ இந்த 3 அரசர்களும் உலகின் 3 பகுதிகளில் இருந்து வந்து இந்த கிறிஸ்துவை வழிபடுவதற்காக வருகின்றார்கள். எங்களுக்கு தெரியாத எத்தனை பேர்கள் வந்தார்கள் என்று. ஆனால் 3 அரசர்கள் என்ன நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்கின்றோம்? அந்த 3 பொருட்கள் என்ன? பொன், தூபம், வெள்ளைப்போளம் 3 பொருட்கள் தான் காணிக்கையாக கொடுக்கப்பட்டன. ஆகவே இந்த ஞானிகள், இந்த அரசர்கள் 3வராகத்தான் இருக்கும் என்று வேதாகமத்தின் வழியாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இந்த உலகத்தின் 3 பகுதிகளிலும் இருந்து வந்தமையினால் இந்த உருவங்களின் வழியாக மக்களுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த கிறிஸ்து முழு உலகின் ஆண்டவனாக இருக்கின்றார் என்ற கதையை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இவரை வழிபடுகின்றார்கள், அவரை வழிபடுவதற்கு ஆவலோடு ஆசையாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த 3 அரசர்களும் தேடிச் செல்லும் நிகழ்ச்சி எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அதனை தான் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எபிஃபனி அல்லது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் என்று. அதாவது எந்த விதமாக கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது மாத்திரமல்ல, இவர்கள் வழியாக தன்னை முழு உலகிற்கும் ஆண்டவனாக வெளிப்படுத்தினார் என்ற கதை சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்மஸ் விழாவின் பிற்பாடு 8 நாட்கள் அதனை மிகவும் மும்முரமாக கோலாகலமாக கொண்டாடியதன் பிற்பாடு அடுத்து வரும் ஞாயிறிலே இந்த எபிஃபனி அல்லது மூவரசர்களுடைய பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் மீட்பராக ஆண்டவனாக கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் என்பதுதான் தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆகவே இந்த மாடடை குடிலில் இருக்கும் ஒவ்வொரு உருவங்களும் ஏதோ அழகுக்காக வைக்கப்பட்டவை அல்ல. அதனை பார்த்தே எங்களுக்கு தியானித்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அர்த்தங்களோடு அதனை பார்க்க வேண்டும். அதனைத்தான் இந்த கஸ்பா, மெல்கியோ, பெலிச்சோர் என்ற 3 அரசர்களுடைய கதை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நன்னாளிலே நாங்கள் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையாக இந்த பண்டிகையை கொண்டாடுவதோடும் ஏனைய சமூகத்தவரோடும் இந்த கிறிஸ்மஸினுடைய உண்மையான அர்த்தத்தையும் மகிழ்ச்சியினையும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய, செய்ய வேண்டிய விடயங்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஃபாதர். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆன்மீக தலைவனாகிய கர்தினால் ஆண்டகை அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார், இம்முறை நீங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் பொழுது நிச்சயமாக வெறும் வெளி கொண்டாட்டத்தோடு அதனை கொண்டாடாது, மாறாக நீங்கள் உள்ளாந்திர ரீதியாக அந்த கிறிஸ்துவனுடைய வருகையினால் மீட்பு பெற்ற மக்களாக உங்களுக்காக நீங்கள் மாத்திரம் வாழாது அயலவர்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் சற்று உற்று நோக்கி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அர்த்தமுள்ள விழாவாக இதனை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு விதத்திலே இவ்வருடம்
கிறிஸ்மஸ் பெருவிழா தலை தூக்கி இருக்கின்றது. ஏதோ மக்கள் சந்தோஷமாக நடமாடி ஒற்றுமையாக சமாதானமாக இதனை கொண்டாடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் விசேட விதமாக பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு நமது நாட்டில் உள்ள மக்கள் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டம்தான் எவ்வாறென்றால் நம்மால் இயன்றதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எங்களுடைய ஆண்டகை அவர்களும் எங்களுடைய ஆயர் அவர்களும் அடுத்தடுத்து சொல்லுகின்றார். அண்மையில் முதல் கொண்டு எங்களுக்கு பல தொகையான பணத்தையும் அவர் வந்து கூறுகின்றார். என்னவென்றால், நீங்கள் சென்று ஏழைகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுங்கள். எத்தனையோ பேர்கள் உண்பதற்கு உணவின்றி, குடிப்பதற்கு நீரின்றி எவ்வளோ கஷ்டமான நிலைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கோடு தான் இம்முறை நானும் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படியாக கொண்டாடும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழா ஒரு நல்ல அர்த்தமுள்ள விழாவாக அமையும். அதே போல் ஃபாதர், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய தருணத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இன்று உலக வாழ் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே அருட்தந்தையே, உங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்தினை இந்த தருணத்தில் நானும் ஏனையோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆம், இதை தான் நான் திரும்பவும் சொல்லேன். கிறிஸ்மஸ் வாழ்த்து என்று சொல்லிக்க நாங்கள் நிச்சயமாக சுய நப்பாசை கொண்டவர்களாக கிறிஸ்மஸை கொண்டாடிவிடக்கூடாது. நாட்டிலும் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் எத்தனையோ கஷ்ட நஷ்ட துன்ப வருத்தங்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு சிலர் ஏதோ ஓரளவு அதனை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வசதியில் இருக்கின்றார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் சரியான கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய வாழ்க்கையை தங்களால் இயன்ற அளவு இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள முற்பட வேண்டும். இப்படியாக நாங்கள் பகிர்ந்து வாழும் பொழுதுதான் எங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் விழா அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆலயத்துக்கு செல்வது மாத்திரமல்ல, வழிபாடுகளிலே கலந்து கொள்வது மாத்திரமல்ல, மாறாக எங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு புரிந்து செய்து அந்த கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் இன்று உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய இது 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்கின்றது. நன்றி ஃபாதர். இன்றைய தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் கண்டி குருத்துவ கல்லூரியினுடைய விரிவுரையாளர், அத்தோடு பொருளை அக்வைன்ஸ் கல்லூரியின் விரிவுரையாளர் மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், அத்தோடு அருட் செல்வியர் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர் அருட்தந்தை ரெஜினோல்ட் அவர்களுக்கு நேத்ரா டிவியின் சார்பாக நன்றிகளையும் அதே போல மீண்டும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஃபாதர், நன்றி அண்ட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி ஜெயமன். இன்றைய இறைப்பாலன் பிறப்பு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சிறு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அருட்சகோதரியோடு நாங்கள் நேர்காண ஆவலாக இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இப்பொழுது சிறு வர்த்தக விளம்பர இடைவேளை.